இந்த வீடியோல என்டிபிசி லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 400 போஸ்ட்டுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ பத்தி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்டிபிசிங்கிறது இந்தியாலே வந்து லார்ஜஸ்ட் பவர் யூட்டிலிட்டி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி 70 இடங்கள்ல வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சென்னையிலுமே இதனோட பிரான்ச்சஸ் இருக்கு. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த 400 போஸ்டிங்க்கு கேஸ்ட் வைஸுமே அவங்க வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்? யார் அப்ளை பண்ண முடியும்? என்ன ஏஜ் லிமிட்டு? இதனோட லாஸ்ட் டேட் என்ன? எக்ஸாம் ஃபீஸ் எவ்ளோ? ஸோ இது எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க ஆள் எடுக்குறாங்க. ஃபிக்ஸட் தான். ஸோ 5 வருஷத்துக்கு வந்து இங்க வந்து நம்ம ஃபிக்ஸட்ல தான் வந்து ஆள் எடுக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல மினிமமா வந்து 40% மார்க் வந்து நம்ம எடுத்திருக்கணும். ஸோ இந்த இந்த ஜாபுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வொர்க் இருக்கும். ஸோ வொர்க்க பொறுத்து ஸோ ஃபர்தர் வந்து 2 வருஷம் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மொத்தமா வந்து 5 வருஷம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வொர்க் வந்து ஷிஃப்ட்ல தான் இருக்கும். டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டும் கூட இருக்கும். அடுத்தது ஏஜ் லிமிட்ன்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசு வரைக்கும் நம்மளால இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதனோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 55,000 சேலரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, ஸோ அடிஷனலா வந்து நமக்கு அலவன்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அடுத்தது கவர்மெண்ட் ஜாப்ல குடுக்குற மாதிரி இங்கேயுமே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸுமே இருக்கு. நமக்கும், நம்மளோட ஸ்பௌஸ்க்கும், நம்ம பசங்க இருந்தாலும் சரி, நம்மளோட பேரண்ட்ஸுக்குமே சரி, ஒரு ஃபேமிலி ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டியுமே வந்து அவங்க குடுக்குறாங்க. ஸோ அடுத்தது கேஸ்ட் வைஸ் வந்து எவ்ளோ வேகன்ஸீஸ் இருக்குன்னு பாருங்க. அன்ரிசர்வ்டுக்கு 172ம், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு 40, ஓபிசிக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு ஸோ மொத்தமா வந்து 400 போஸ்ட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஜெனரல் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல 40% மார்க்ஸ் இருந்தா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து நமக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் குடுத்துருக்காங்க எஸ்சி, எஸ்டிக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். பிடபிள்யூபிடிக்கு மொத்தமா வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. இதிலே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இத அப்ளை பண்றதுக்கு 2 வெப்சைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து career.ntpc.co.in. ஸோ அதனோட நோட்டிஃபிகேஷன வந்து நம்ம இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா www.ntpc.co.in. ஸோ இந்த 2 வெப்சைட்லயுமே வந்து நம்ம போய் அப்ளை பண்ண முடியும். அதுல நோட்டிஃபிகேஷனுமே இருக்கு. கிளியரா நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட போஸ்டிங் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால எங்க வேணாலுமே வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும். இந்த ஜாப பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாபோட நேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு ஜாப பத்தின டீட்டெயில்ஸா பார்க்கலாம்.